கெட்ட போரிடும் உலகை வேரோடு சாய்ப்போம் என்கின்ற தலைப்பிலும், இரண்டாவது வந்து இயற்கையின் பாடம் ஏற்குமா மானுடம் என்கின்ற இன்றைக்கு இருக்கிற இயற்கை பேரிடர் ஏன் ஏற்படுகிறது, இந்த மானுடம் இதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறது என்கிற தலைப்பிலும், மூன்றாவதாக இன்னைக்கு பெண்ணை மையமிட்டது தான் இந்திய சமூகம், குறிப்பாக தமிழ் சமூகம். இன்னைக்கு பெண்கள் மீதான வல்லுறவு வன்புணர்வு தொடர்ந்து அதுக்கான தாக்குதல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலும், பெண்மை போற்றுதல் என்கின்ற அடிப்படையிலும், யாதுமாகி நின்றாய் பெண்ணே என்கின்ற தலைப்பில் 3 கருத்து அடிப்படையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 கருத்துக்களிலும் மாணவர்கள் தங்களுடைய செவ்வியல் படைப்புகளை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் வந்து செவ்வியல் குரலிசை, செவ்வியல் மெல்லிசை, அதே போல் தாளக்கருவி இசை, அதே போல் குரலிசையிலேயே வந்து அவர்களே மாணவர்களே பாடலை ஏற்றி பாடுகிறார்கள். அதே போல் முழவுன்னு சொல்லப்படுகின்ற தோற்கருவி இசை, பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற கருவி இசை. கலை என்பது மக்கள் கலை, மக்களை நோக்கி கலை, மக்களுக்கான கலை என்பதை இதை மாணவர்களை நோக்கி நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக தமிழருடைய செவ்வியல் மரபு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம்.